இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கிற இந்த ஒரு ஏஐ ஃபோட்டோ எடிட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை இப்போ வீடியோவாகவும் கன்வெர்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி ஆர்ட் பண்ணுற மாதிரி நம்மளை ஆர்ட் பண்ணுற மாதிரியான வீடியோ எடிட்டிங்கும் நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக உங்களுக்கு இந்த இமேஜ் எப்படி ரெடி பண்ணணும், ஜெமினியில் போயிட்டு ப்ராம்ப்ட் போட்டால் வந்துடும் அப்படின்றது தெரியும். இதே மாதிரி அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் அதுக்கு தனியாக ஒரு ப்ராம்ப்ட் போடணும். அந்த ப்ராம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு எந்த இமேஜ் வேணுமோ அந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் சொல்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போங்க, நேராக உங்களோட கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ஏஐ ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் சைடில் 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 5 ஆப்ஷன் காட்டும். அதில் VEO3 அப்படின்ற இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ரேஷியோ மறக்காமல் உங்களுக்கு 16:9 எது வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் கன்வெர்ட் இன்டூ 3D மாடலிங் இல்லை 3D அனிமேஷன் நீங்கள் என்ன வேணால் போடலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ இதை மாதிரியே இன்னும் நிறைய ப்ராம்ப்ட்லாம் இருக்குது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ ஒன்று கண்டுபிடிக்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவோட ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், பனானான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட்டை நான் உங்களுக்கு டேரெக்டாகவே டிஎம்க்கு சென்ட் பண்ணுறேன். இதை மாதிரி என்கிட்ட ஒரு 5 ப்ராம்ப்ட் இருக்குது. எல்லா ப்ராம்ப்ட்டுமே யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.